ஹாய் ஃப்ரெண்ட், போன வருஷம் ஜூன் 2024 எம்எஸ் யூனிவர்சிட்டி வந்து நடத்தமா இருந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணாங்க. இப்போ டிஆர்பி அதை வந்து மார்ச் 6, 7, 8, 9, 2025 நடத்துறாங்க. எம்எஸ் யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதை வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஆர்பி வந்து அதாவது லா காலேஜ் டிஆர்பி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 31/1/2025 இருந்து 3/3/2025 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து 11/5/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட் எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த டிஆர்பியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இது டைம் இருக்கு. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ, லா காலேஜ் டிஆர்பி யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ, இன்னும் 3/3/2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ அவங்க வந்து செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து லா காலேஜ் டிஆர்பிக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா 3/3/2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் இந்த லா காலேஜ் டிஆர்பி அதாவது லா காலேஜ் டிஆர்பிக்கு வந்து எக்ஸாம் எழுத போலான்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த டிஎன் செட் எக்ஸாம்ல பாஸ் பண்றீங்களோ அவங்களுடைய இந்த செட் எக்ஸாமுடைய இந்த ரிசல்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணா வெப்சைட் அதாவது டிஆர்பி உடைய வெப்சைட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண அப்புறம் அவங்க வந்து ஒரு ஹால் டிக்கெட் அவங்க வந்து ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட் வச்சு நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் இதே மாதிரி தான். அதாவது யூஜிசி கைட்லைன்ஸ் படி தான். அதாவது யூஜிசி கைட்லைன்ஸ் படி இந்த எக்ஸாம் நடத்துறதுனால அது ஜனவரி 2025 வரை உள்ள கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. அது காலம் வந்து அதாவது டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எக்ஸாம் அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா அதெல்லாம் யோசிக்காம வேலை பார்க்க போற இடத்துல வேலையை மட்டும் பார்த்துட்டு பேச்சை குறைவாக்கிட்டு நீங்க வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. படிக்கிறது தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. அதாவது எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்ப நடக்கும் இப்ப நடக்கும் அதெல்லாம் நீங்க பார்க்காம ஸோ தொடர்ந்து வந்து உங்களுக்கு படிப்புல வந்து எஃபோர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது படிக்கிற விஷயத்துல வந்து எக்ஸ்கியூஸ் கம்ப்ளைண்ட் இது எல்லாமே வேண்டாம். ஸ்டடி எவ்ரிடே எஃபோர்ட் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நோ ஒன் கேன் ஸ்டாப் யுவர் சக்சஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.